ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, ஆசீர்வாதமாயிருப்பீர்களாக, தைரியமாய் மனமகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக. 1 பேதுரு 2 பேதுரு ஆகிய 2 நிருபங்களும் அப்போஸ்தலனாகிய பேதுருவினாலே ரத்தம் தெளிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு, ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதப்பட்டதான நிருபம். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயிருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இவர்கள் யாரெல்லாம் ரத்தம் தெளிக்கப்பட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய சபையின் விசுவாச மக்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டால், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளாக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசிகளாகிய மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற புத்திமதி என்னவென்று கேட்டால், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். இது ரெண்டும் இல்லாததுனால என்ன ஏற்படுகிறது என்று கேட்டால், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ, கிடைச்சா அப்படியே விழுங்கிடுவான், பஸ்பமாக்கிடுவான். அது சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்தால், விழித்திருந்தால், அவனுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கீழே ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இங்க என்ன சொல்லியிருக்கு என்று கேட்டால், எதிர்த்து நில்லுங்கள், உங்கள் சகோதரர்களிடத்திலும் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறுகிறது அறிந்திருக்கிறீர்களே. ஆகையால் நீங்கள் சிங்கத்தினாலே, கர்ஜிக்கிற சிங்கத்தினாலே விழுங்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. 10ஆம் வசனத்துல, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற. இந்த பிசாசு நிமித்தமா வருகிற பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். அவன் எல்லா காலமும் நம்மை சோதித்திருக்க முடியாது, எல்லா காலத்திலும் நம்மை பாடுபடுத்த முடியாது. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்ன செய்வாராம்? சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். ஓ பிரைஸ் காட். சிங்கத்தை கண்டு பயப்படாதுங்க. அவன் சிங்கம் கிடையாது, கர்ஜிக்கிற சிங்கம் போல டூப் சிங்கம். அவனை கண்டு பயப்படாதபடி அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்கிறது மாத்திரமல்ல, அப்படி நாம் செய்யும் போது, சோர்வடைந்து போகும் பொழுது, கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் சோர்வடையக்கூடியவர்கள் அல்ல, நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற கிருபை பொருந்திய தேவன் தாமே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்திய மகிமைக்கு அழைக்கப்பட்டவர்கள். அப்படி அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிற நம்மை அழைத்தவராயிருக்கிற ஆண்டவர் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக, நிலை நிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஸோ இந்த காலத்தில், இந்த நாட்களில் கொஞ்சம் ஆடி அசைஞ்சு எங்கேயாலும் தள்ளாடுவீங்களானா, பிசாசின் சோதனைகளை கண்டு கொஞ்சம் பயந்து, ஐயோ நம்ம இப்படி பாடுபடுத்துறானே என்று சொல்லி தவிப்பீர்களே. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிறுத்துவார். அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் கர்த்தாவை சீர்படுத்தப்பட்டவர்களாய், ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாய், பலப்படுத்தப்பட்டவர்களாய், நிலை நிறுத்தப்பட்டவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து ஒத்தாசை பண்ணும். அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்ஜிக்கிற சிங்கத்தை கண்டு பயந்துடாதீங்க. அவன் சிங்கத்தை போலதான், சிங்கம் அல்ல. அதற்கு பதிலாய் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். God bless you abundantly this Saturday, again and again and again and again. Amen.